செய்தி 58. ஆவியின் உணர்வு. ஆவியிலுள்ள நம் உள்ளுணர்வு உணர்வுகளை பெறுகிறது. அந்த உணர்வுகளே ஆவியின் உணர்வுகள் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஆவியின் உணர்வுகள் ஆத்மாவினால் பாதிக்கப்படுவதில்லை, உடலினாலும் பாதிக்கப்படுவதில்லை. இது முழுக்க முழுக்க ஆவியிலிருந்து எழும்பக்கூடிய உணர்வுகள். இந்த உணர்வுகளை நம் ஆவியிலுள்ள உள்ளுணர்வு தான் பெற முடியும். இந்த உள்ளுணர்வு பெறக்கூடிய ஆவியில் பெறக்கூடிய இந்த உள்ளுணர்வுக்கு லார்ட் ஜீசஸ் 2 விதமான உள்ளுணர்வுகளை அது பெறுகின்றன. ஒரு விதமான உள்ளுணர்வுக்கு மனம் அர்த்தம் கொடுக்க வேண்டும். அப்பொழுது நாம் தேவனுடைய பேசலை பெறுகிறோம், தேவனுடைய சித்தத்தை அறிகிறோம், தேவனை அறிகிறோம். ஆனால் சில உள்ளுணர்வுகளுக்கு மனம் அர்த்தம் கொடுக்க வேண்டிய தேவையில்லை, நாம் புரிந்து கொள்கிறோம். உதாரணமாக மகிழ்ச்சி, சந்தோஷம், துக்கம், பயம், விடுதலை போன்ற இந்த உணர்வுகளையும் நம் ஆவி பெறுகிறது, நம் உள்ளுணர்வு பெறுகிறது. இவைகளுக்கு அர்த்தம் மனம் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. ஸோ இப்படியாக ஆவியில் நாம் பெறும் உணர்வுகளை 2 வகைப்படுத்துகிறோம். அர்த்தம் புரிந்து கொள்ள வேண்டிய உணர்வு, அர்த்தம் புரிந்து கொள்ள மனம் அர்த்தம் கொடுக்க வேண்டாத உணர்வு. ஸோ இந்த செய்தியில் நாம் 2வது விதமான உணர்வை பார்க்க போகிறோம். மனம் அதற்கு அர்த்தம் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. இந்த உணர்வுகள் நம்முடைய உள்ளுணர்வில் வருகின்றன. இதன் மூலமாக நாம் ஆவியில் இருக்கிறோமா, ஆவிக்கு வெளியே இருக்கிறோமா என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அதைத்தான் இந்த செய்தியில் நாம் பார்க்க போகிறோம். ரோமனியர் 1. சரீரத்திற்கு அதன் உணர்வுகள் இருப்பது போல ஆவிக்கும் அதன் உணர்வுகள் இருக்கின்றன. சரீரத்திற்கு தொடு உணர்வு இருக்கிறது, முகரும் உணர்வு இருக்கிறது, பார்க்கும் உணர்வு இருக்கிறது, சுவைக்கும் உணர்வு இருக்கிறது, கேட்கும் உணர்வு இருக்கிறது. இப்படிப்பட்ட உணர்வுகள் சரீரத்திற்கு இருப்பது போல நம் ஆவிக்கும் அதன் உணர்வுகள் இருக்கின்றன. மகிழும் உணர்வு, துக்கப்படும் உணர்வு, உயிரோட்டமுள்ள உணர்வு, அனலாக இருக்கும் உணர்வு போன்ற உணர்வுகள் நம் ஆவிக்கும் இருக்கின்றன. 1 கொரிந்தியர் 12:17, 1 கொரிந்தியர் 12:17, ரோமர் 12:11. 1 கொரிந்தியர் 12:17. சரீரம் முழுவதும் கண்ணானால் செவி எங்கே? அது முழுவதும் செவியானால் மோப்பம் எங்கே? ரோமர் 12:11. அசதியாயிராமல் ஜாக்கிரதையாக இருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஆவிக்கு உணர்வுகள் உள்ளன, எனவே அது மகிழவும் வருந்தவும் பயப்படவும் முடியும். மார்க் 8:12, லூக்கா 1:47. மார்க் 8:12. அவர் தம்முடைய ஆவியில் பெருமூச்சு விட்டார். லூக்கா 1:47. என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. ஸோ ஆவிக்கு அதன் உணர்வுகள் உண்டு, எனவே அது மகிழவும் வருந்தவும் பாரப்படவும் முடியும். ஆவியின் உணர்வுகள் சரீரத்தின் மூலம் வெளிக்காட்டப்படும் ஆத்மாவின் உணர்வுகளிலிருந்து வேறுபட்டவைகள். ஆவியின் உணர்வுகளும் ஆத்மாவின் உணர்வுகளும் ஒன்று அல்ல. ஆத்மாவின் உணர்வுகள் நம் சரீரத்தினால் பாதிக்கப்படும் அல்லது நம்முடைய சூழ்நிலையினால் பாதிக்கப்படும். ஆனால் ஆவியின் உணர்வுகள் அதை சூழ்ந்திருக்கும் ஆத்மாவினால் பாதிக்கப்படுவதில்லை. அது முழுக்க முழுக்க தன்னிச்சையாகவே ஆவியிலிருந்து எழும்பக்கூடிய உணர்வுகள். எனவே ஆவியின் உணர்வுகள் சரீரத்தின் மூலம் வெளிக்காட்டப்படும் ஆத்மாவின் உணர்வுகளிலிருந்து வேறுபட்டவைகள். மத்தேயு 22:37, ரோமர் 5:5, மத்தேயு 22:37. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊட்டப்பட்டிருக்கிறது. லார்ட் ஜீசஸ். ஸோ ஆவியில் உள்ள உணர்வுகள் ஆத்மாவின் உணர்வுகளை விட வித்தியாசமானவைகள்.
ஒரு விசுவாசி ஆவிக்குரிய ரீதியில் வளரும்போது மட்டுமே தன் ஆவியிலுள்ள உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியும். ஒரு மனிதன் விசுவாசியான உடனே ஆவியிலுள்ள உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியாது. அவன் ஆவியிலுள்ள உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டுமானால் அவன் ஆவிக்குரிய ரீதியில் வளர வேண்டும். ஸோ நாம் ஆவிக்குரிய ரீதியில் வளர்ந்தால்தான் நம் ஆவியிலுள்ள உணர்வுகளை நாம் புரிந்து கொள்ள முடியும். எபிரேயர் 4:12, எபேசியர் 4:11. எபிரேயர் 4:12 தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாகவும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் பிரிக்கத்தக்கதாக கொத்துகிறதாகவும் இருக்கிறது. ஆவியையும் ஆத்மாவையும் ஒரு மனிதன் வார்த்தையினால் பிரிக்க வேண்டுமேயானால் ஒரு விசுவாசி அவன் ஆவிக்குரிய ரீதியில் வளர்ந்திருக்க வேண்டும். அப்படி பிரிக்கப்படும் போது தான் ஆத்மாவின் உணர்வு எது, ஆவியின் உணர்வு எது என்பதை அவன் புரிந்து கொள்ள முடியும். எபேசியர் 4:11 நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சி அளவுக்கு தக்க பூரணராகும் வரைக்கும் வளர வேண்டும். ஸோ நாம் வளர வேண்டும். ஆவிக்குரியதில் வளரும்போது நாம் ஆவியுள்ள உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியும். ஸோ ஆவிக்கு உணர்வுகள் உள்ளன. இந்த ஆவியின் உணர்வுகள் ஆத்மாவின் உணர்விலிருந்து வித்தியாசமானவைகள். நம் ஆவிக்குரிய ரீதியில் வளரும்போது ஆவியின் உணர்வுகளை நாம் புரிந்து கொள்ள முடியும். ரோமர் 2 ஜீவன், பிரமாணம், சமாதானம், மரணம் இவை 4 ஆகிய எல்லாம் இவைகளோடு தொடர்புடைய உணர்வு நிலையை கொண்டுள்ளன. இவைகளின் உணர்வு நிலை ஆவியின் உணர்வை தொட நமக்கு உதவுகின்றன. ஜீவன், பிரமாணம், சமாதானம், மரணம் ஆகியவைகளோடு தொடர்புடைய உணர்வு நிலை உள்ளன. இந்த 4 உணர்வு நிலையை கொண்டுள்ளன. இந்த உணர்வு நிலை ஆவியை தொட நமக்கு உதவி செய்கின்றன. ரோமர் 8:2-6 ரோமர் 8:2 கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம், மரணம் என்பவைகளின் பிரமாணத்தின்றி விடுதலையாக்கிட்டே. வசனம் 6 மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தனையோ ஜீவனும் சமாதானமுமாம். ஸோ 4 காரியங்கள்: ஜீவன், பிரமாணம், சமாதானம், மரணம். இவை 4க்கும் உணர்வு நிலைகள் உள்ளன. இந்த உணர்வு நிலைகளிலிருந்து நாம் ஜீவனின் உணர்வை பெறுகிறோம், ஆவியின் உணர்வை பெறுகிறோம். ஒவ்வொரு ஜீவனுக்கும் அதன் உணர்வு நிலை இருக்கிறது. உயர்வான ஜீவனுக்கு உயர்வான உணர்வு நிலை இருக்கிறது. தெய்வீக ஜீவனே மிக உயர்வான ஜீவன், எனவே அதற்கு மிக ஐஸ்வர்யமான உணர்வு நிலை இருக்கிறது. தெய்வீக ஜீவனே மிக உயர்வான ஜீவன், எனவே அது ஐஸ்வர்யமான உணர்வு நிலையை கொண்டிருக்கிறது. இந்த ஜீவனின் உணர்வு நமக்கு அந்த உணர்வு நிலை ஜீவனின் உணர்வை நமக்கு கொடுக்கிறது. இந்த ஜீவனின் உணர்வுகள் ஆவியின் உணர்வுகளாகும். இந்த ஜீவனின் உணர்வுகள் புதுத்தன்மை, உயிரோட்டம், பலப்படுத்தல், ஒளியூட்டுதல், பரிசுத்தம், நிஜம், திருப்தி போன்றவைகள். ஓ லார்ட், ஆமென், ஹல்லேலூயா. ஸோ தெய்வீக ஜீவன் நம் ஆவியில் இருக்கிறது. அது செழிப்பான உணர்வு நிலையை கொண்டுள்ளது. அதன் மூலம் ஜீவனின் உணர்வுகளை அது நமக்கு கொடுக்கிறது. அந்த உணர்வுகள் புதுத்தன்மை, உயிரோட்டம், பலப்படுத்தல், ஒளியூட்டம், பரிசுத்தம், நிஜம், திருப்தி போன்றவைகளாக இருக்கின்றன. ரோமர் 6:4-12-11 ரோமர் 6:4 நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளக்கூடும். 12-11 அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஜீவ ஆவியின் பிரமாணமும் நம்ம ஆவியில் இருக்கிறது. அந்த ஜீவ ஆவியின் பிரமாணம் அதன் உணர்வு நிலையை கொண்டு ஜீவ ஆவியின் உணர்வை நமக்கு கொடுக்கிறது. ஜீவ ஆவியின் பிரமாணத்தின் உணர்வை நமக்கு கொடுக்கிறது. ஸோ நம்மிடத்தில் ஜீவ ஆவியின் பிரமாணம் இருக்கிறது. அது அதற்கு உணர்வு நிலை இருக்கிறது. அது ஜீவ ஆவியின் பிரமாணத்தின் உணர்வை நமக்கு கொடுக்கிறது.
ரோமர் 8:2, எரேமியா 31:33, அப்போஸ்தலர் 17:16. ரோமர் 8:2 கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிட்டே. எரேமியா 31:33 நான் என் பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்களுடைய இருதயத்தில் எழுதுவேன். அப்போஸ்தலர் 17:16 அந்த பட்டினம் விக்கிரகங்களால் நிறைந்திருந்ததைக் கண்டு தன் ஆவியில் மிகுந்த வைராக்கியம் அடைந்தான். ஸோ ஜீவ ஆவியின் பிரமாணம் நம் ஆவியில் இருக்கிறது. அதுக்கு உணர்வு நிலை இருக்கிறது. அந்த உணர்வு நிலையில்தான் நாம் ஜீவ ஆவியின் பிரமாணத்தின் உணர்வை நாம் பெறுகிறோம். நம்மளுள்ள சமாதானத்திற்கு உணர்வு நிலை உண்டு. நமக்குள் சமாதானம் இருக்கிறது நம் ஆவியில். இது இயற்கையான உணர்ச்சி, ஓய்வுத்தன்மை, ஆறுதல், சுலபத்தன்மை, மகிழ்ச்சி, விடுதலை போன்ற இசைவு போன்ற சமாதானத்தின் உணர்வை தருகிறது. ரோமர் 8:6, 14, 17, 15, 13. ரோமர் 8:6 ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். 14, 17 தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. 15, 13 நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. ஸோ நமக்குள்ளே சமாதானம் இருக்குது, அதற்கு உணர்வு நிலை இருக்குது. அது சமாதானத்தின் உணர்வுகளை தருகிறது. அந்த உணர்வுகள் இயற்கையான உணர்ச்சி, ஓய்வுத்தன்மை, ஆறுதல், சுலபத்தன்மை, மகிழ்ச்சி, விடுதலை, இசைவு போன்றவைகளாக இருக்கின்றன. 4வதாக மரணம் நம் உணர்வு நிலையை இழக்க வைக்கிறது, மரண உணர்வை கொடுக்கிறது. இவை பழமை, வறட்சி, பலவீனம், வெறுமை, மன அழுத்தம், தவிப்பு, இருள், சோர்வு, சுலபமின்மை, பாதுகாப்பின்மை, ஆறுதலின்மை, இயல்பின்மை, துக்கம், போராட்டம் போன்றவைகளாகும். 2 கொரிந்தியர் 2:13, எசேக்கியேல் 3:14, தானியேல் 7:15. 2 கொரிந்தியர் 2:13 நான் என் சகோதரனாகிய தீத்துவை காணாததினாலே என் ஆவிக்கு அமைதல் இல்லாதிருந்தது. எசேக்கியேல் 3:14 என் ஆவி என்னை உயர எடுத்துக்கொண்டது, நான் என் ஆவியின் உக்கிரகத்தினால் மனம் சோர்ந்து போனேன். தானியேல் 7:15 தானியேலாகிய நான் என் தேகத்துக்குள் என் ஆவியிலே சஞ்சலப்பட்டேன். ஸோ மரண உணர்வுகள் வெறுமை, பழமை, வறட்சி, பலவீனம், வெறுமை, மன அழுத்தம், தவிப்பு, இருள், சோர்வு, சுலபமின்மை, பாதுகாப்பின்மை, ஆறுதலின்மை, இயல்பின்மை, துக்கம், போராட்டம் போன்றவைகள். இவ்வாறு ஜீவப்பிரமாணம் ஜீவப்பிரமாணத்திலிருந்து நாம் ஜீவனின் உணர்வுகளை பெறுகிறோம். அந்த உணர்வுகள் புதுத்தன்மை, உயிரோட்டம், பலப்படுத்தல், ஒளியூட்டுதல், பரிசுத்தம், நிஜம், திருப்தி போன்றவைகள். இந்த ஜீவனின் உணர்வு ஆவியின் உணர்வாகும். ஜீவ பிரமாணத்திலிருந்தும் நாம் உணர்வுகளை பெறுகிறோம். இதுவும் ஆவியின் உணர்வாகும். சமாதானத்திலிருந்தும் நாம் சமாதானத்தின் உணர்வுகளை பெறுகிறோம். அவைகள் இயற்கையான உணர்ச்சி, ஓய்வுத்தன்மை, ஆறுதல், சுலபத்தன்மை, மகிழ்ச்சி, விடுதலை, இசைவு போன்றவைகள். மரணத்திலிருந்தும் நாம் உணர்வை பெறுகிறோம். இதுவும் ஆவியின் உணர்வாகும். மரணத்தின் உணர்வுகள் பழமை, வறட்சி, பலவீனம், வெறுமை, மன அழுத்தம், தவிப்பு, இருள், சோர்வு, சுலபமின்மை, பாதுகாப்பின்மை, ஆறுதலின்மை, இயல்பின்மை, துக்கம், போராட்டம் போன்றவைகள். இவ்வாறு ஜீவன், பிரமாணம், சமாதானம், மரணம் ஆகிய கொடுக்கக்கூடிய உணர்வுகள் ஜீவனின் ஆவியின் உணர்வுகளாக இருக்கின்றன. ரோமர் 3 ஜீவன், பிரமாணம், சமாதானம், மரணம் ஆகியவை கொடுக்கும் ஆவியின் உணர்வினால் நாம் ஆவியை அறிய முடியும். அதாவது நாம் ஆவியில் இருக்கிறோமா, ஆவிக்கு வெளியே இருக்கிறோமா என்பதை நாம் அறிய முடியும். ரோமர் 8:4-5 ரோமர் 8:4-5 மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். அன்றையும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். ஜீவனின் உணர்வினால் நாம் ஆவியின்படி நடக்கிறோம் என்பதை அறிகிறோம். புதுத்தன்மை, உயிரோட்டம், பலப்படுத்தல், ஒளியூட்டுதல், பரிசுத்தம், நிஜம், திருப்தி போன்றவைகளில் ஏதாவது ஒரு உணர்வு இருந்தால் கூட நமக்குள்ளாக நாம் ஆவியில் நடக்கிறோம் என்பதை அறிகிறோம். ரோமர் 8:4, கலாத்தியர் 5:16. ரோமர் 8:4
மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்கள் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கு அப்படி செய்தார். கலாத்தியர் 5:16. ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்போது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். ஸோ ஜீவனின் உணர்வினால் நாம் ஆவியின்படி நடக்கிறோம் என்பதை அறிகிறோம். ஜீவ பிரமாணத்தின் இயற்கையான உணர்வினால் நாம் ஆவியில் வாழ்கிறோம் என்பதை நாம் அறிகிறோம். ஜீவ பிரமாணத்தின் இயல்பின்மை உணர்வினால் நாம் ஆவிக்கிடமிருந்து வெளியே இருக்கிறோம் என்பதை நாம் அறிகிறோம். ஸோ ஜீவ பிரமாணம் 2 விதமான உணர்வுகளை கொடுக்கிறது. ஒன்று இயல்பான உணர்வு, இன்னொன்று இயல்புக்கு அப்பாற்பட்ட உணர்வு. இயல்பான உணர்வினால் நாம் ஆவியில் வாழ்கிறோம் என்பதை அறிகிறோம். இயல்பின்மையின் உணர்வினால் நாம் ஆவியில் இல்லை என்பதை அறிகிறோம். ரோமர் 8:2, எபிரேயர் 8:10. ரோமர் 8:2. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தின்று விடுதலையாக்கிட்டேன். எபிரேயர் 8:10. என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவருடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். உள்ளான சமாதானத்தின் உணர்வினால் நாம் ஆவியில் நடக்கிறோம் என்பதை அறிகிறோம். இயற்கையான உணர்ச்சி, ஓய்வுத்தன்மை, ஆறுதல், சுலபத்தன்மை, மகிழ்ச்சி, விடுதலை, இசைவு போன்ற சமாதானத்தின் உணர்வுகளில் ஏதாவது ஒன்று நம்மிடத்தில் இருக்கும்போது நாம் ஆவியில் நடக்கிறோம் என்பதை அறிகிறோம். ரோமர் 8:6, கலாத்தியர் 2:25, 6:16. ரோமர் 8:6. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். கலாத்தியர் 5:25. நாம் ஆவியினால் பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். இந்த பிரமாணத்தின்படி 6:16. இந்த பிரமாணத்தின்படி நடந்து வருகிறவர்கள் எவர்களோ அவர்களுக்கு சமாதானமும் இரக்கமும் உண்டாயிருப்பதாக. லார்ட் ஜீசஸ். எனவே உள்ளான சமாதானத்தின் உணர்வினால் நாம் ஆவியில் நடக்கிறோம் என்பதை அறிகிறோம். மரணத்தின் எதிர்மறையான உணர்வினால் நாம் ஆவியில் இல்லை என்பதை அறிகிறோம். லார்ட் ஜீசஸ். நாம் ஆவியில் இல்லை. மரணத்தின் எதிர்மறையான உணர்வினால் நாம் ஆவியில் இல்லை என்பதை அறிகிறோம். பழமை, வறட்சி, பலவீனம், வெறுமை, மன அழுத்தம், தவிப்பு, இருள், சோர்வு, சுலபமின்மை, பாதுகாப்பின்மை, ஆறுதலின்மை, இயல்பின்மை, துக்கம், போராட்டம் ஆகியவற்றில் ஏதாவது ஒரு உணர்வு நமக்கு இருக்கும்போது கூட நாம் ஆவியில் இல்லை என்பதை புரிந்து கொள்கிறோம். ரோமர் 8:6, 13, 1 யோவான் 3:14. ரோமர் 8:6. மாம்ச சிந்தை மரணம். வசனம் 13. மாம்சப்பண்ணில் பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்வைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். 1 யோவான் 3:14. நாம் சகோதரத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரத்தில் அன்பு கூறாதவன் மரணத்தில் நிலை கொண்டிருக்கிறான். ஸோ இவ்வாறு ஜீவ உணர்வு, ஆவியின் உணர்வு, ஜீவ பிரமாணத்தின் உணர்வு, ஆவியின் உணர்வு, சமாதானத்தின் உணர்வு, ஆவியின் உணர்வு, மரணத்தின் உணர்வு, ஆவியின் உணர்வு. ஜீவ உணர்வு நம்மிடத்தில் இருக்கும்போது நாம் ஆவியில் நடக்கிறோம் என்பதை அறிகிறோம். ஜீவ பிரமாணத்தின் இயற்கையான உணர்வு நம்மிடம் இருக்கும்போது நாம் ஆவியில் நடக்கிறோம் என்பதை அறிகிறோம். ஜீவ பிரமாணத்தின் இயல்பின்மையான உணர்வு நம்மிடம் இருக்கும்போது நாம் ஆவியில் இல்லை என்பதை அறிகிறோம். சமாதானத்தின் உணர்வு நம்மிடம் இருக்கும்போது நாம் ஆவியில் இருக்கிறோம் என்பதை உணர்கிறோம். மரணத்தின் உணர்வு இருக்கும்போது நாம் ஆவியில் இல்லை என்பதை உணர்கிறோம். இவ்வாறு இந்த 4 விதமான 4 ஜீவன், பிரமாணம், சமாதானம், மரணம் கொடுக்கும் உணர்வுகளினால், ஆவியின் உணர்வுகளினால் நாம் ஆவியில் இருக்கிறோமா இல்லையா என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். இந்த உணர்வுகளெல்லாம் நாம் ஒரு பிரயாணம் செய்யும்போது வழியிலே நாம் சிக்னலை பார்க்கிறோம். அதில் குறிப்பாக 2 விளக்குகள் இருக்கின்றன. ஒன்று பச்சை விளக்கு, இன்னொன்று சிவப்பு விளக்கு. பச்சை விளக்கு இருந்தால் நாம் தொடர்ந்து செல்லலாம் என்ற அர்த்தம். சிவப்பு விளக்கு இருந்தால் நாம் நின்று பச்சை விளக்கு வந்த பிறகுதான் செல்ல வேண்டும் என்பது அர்த்தம். இப்படியாக ஆவியின் உணர்வுகள் நமக்கு இந்த விளக்குகளாக பயன்படுகின்றன. ரோமர் 4. நம்மிடம் ஜீவனின் உணர்வு, ஜீவ பிரமாணத்தின் இயல்பையான உணர்வு மற்றும் சமாதானத்தின் உணர்வு இருக்கும்போது அது தொடர்ந்து செல்வதற்கான பச்சை விளக்காக இருக்கிறது.
நம்மிடம் ஜீவ பிரமாணத்தின் இயல்பற்ற உணர்வோ மரணத்தின் உணர்வோ இருக்கும்போது அது நாம் நிற்பதற்கான சிவப்பு விளக்காக இருக்கிறது. ஓ ஹல்லேலூயா! எல்லாவற்றையும் தேவன் நமக்குள்ளாகவே வைத்திருக்கிறார். ஓ லார்ட் ஜீசஸ் எல்லாவற்றையும் ஸ்தாபித்து வைத்திருக்கிறார். நாம் வெளியே யாரிடத்திலும் கேட்க வேண்டிய தேவையில்லை, நாம் இதை செய்யணுமா செய்ய வேண்டாமா என்று. ஏனென்றால் உள்ளேயே எல்லாவற்றையும் செட் பண்ணி வைத்திருக்கிறார் தேவன். என்னே அற்புதமான உணர்வுகள் நமக்குள்ளே. ஆவியின் உணர்வு ஆத்மாவின் உணர்விலிருந்து வித்தியாசமானது. ஆவியின் உணர்வு ஜீவனாலும் பிரமாணத்தினாலும் சமாதானத்தினாலும் மரணத்தினாலும் நமக்குள் வருகின்றன. ஜீவன் கொடுக்கக்கூடிய உணர்வு, ஜீவனின் உணர்வு. ஓ லார்ட் ஜீசஸ், புதுத்தன்மை, உயிரோட்டம், பலப்படுத்துதல், ஒளியூட்டுதல், பரிசுத்தம், நிஜம், திருப்தி போன்ற உணர்வுகள். இந்த உணர்வுகளில் ஏதாவது ஒன்று எனக்குள் இருக்கும்போது நான் ஆவியில் இருக்கிறேன் என்ற அர்த்தம், நான் தொடர்ந்து செல்லலாம் என்ற அர்த்தம். அது பச்சை விளக்காக எனக்குள் இருக்கிறது. அடுத்தபடியாக ஜீவ ஆவியின் பிரமாணம். பிரமாணத்தின் உணர்வு இது 2 விதமான உணர்வுகளை கொடுக்கிறது. ஒன்று இயற்கையான உணர்வு. இயற்கையான உணர்வு, பிரமாணம் இயற்கையான உணர்வை எனக்கு கொடுத்தால் அது சிவப்பு விளக்கு போன்றது, நான் ஆவியில் இருக்கிறேன் என்ற அர்த்தம். அதற்கு மாறாக பிரமாணம் எனக்கு இயல்பின்மையின் உணர்வை கொடுத்தால் நான் ஆவியில் இல்லை, ஆவிக்கு வெளியே இருக்கிறேன் என்ற அர்த்தம். அது சிவப்பு விளக்காக இருக்கிறது, நான் நிறுத்த வேண்டும். அது சிவப்பு விளக்கு பச்சை விளக்காக மாறும் வரைக்கும் நான் நிற்க வேண்டும். சமாதானத்தின் உணர்வு எனக்குள் இருந்தால், அதாவது இயற்கையான உணர்ச்சி, ஓய்வுத்தன்மை, ஆறுதல், சுலபத்தன்மை, மகிழ்ச்சி, விடுதலை, இசைவு போன்ற உணர்வுகளில் ஏதாவது ஒன்று எனக்குள் இருந்தால் நான் ஆவியில் இருக்கிறேன் என்ற அர்த்தம். அது பச்சை விளக்கு போன்றது, நான் தொடர்ந்து செல்லலாம் என்பதை காட்டுகிறது. 4வதாக மரணத்தின் உணர்வு இருக்கிறது. பழமை, வறட்சி, பலவீனம், வெறுமை, மன அழுத்தம், தவிப்பு, இருள், சோர்வு, சுலபமின்மை, பாதுகாப்பின்மை, ஆறுதலின்மை, இயல்பின்மை, துக்கம், போராட்டம். இப்படிப்பட்ட உணர்வுகளில் ஏதாவது ஒன்று எனக்குள் இருக்கும்போது அது நான் ஆவியில் இல்லை என்பதை அது காட்டுகிறது. இது சிவப்பு விளக்கு போன்றது, நான் நிற்க வேண்டும், தொடர்ந்து செல்லக்கூடாது. சிவப்பு விளக்கு வருவதற்காக காத்திருக்க வேண்டும், அல்லது என்னுடைய ஆவியை இயக்கி நான் ஆவிக்கு திரும்ப வேண்டும். சிவப்பு விளக்கு நான் மாம்சத்தில் இருக்கிறேன் என்பதை காட்டுகிறது, பச்சை விளக்கு நான் ஆவியில் இருக்கிறேன் என்பதை காட்டுகிறது. இதை வேறு யாரும் எனக்கு சொல்லித்தர வேண்டிய தேவையில்லை. 2 விளக்குகளையுமே தேவன் எனக்குள்ளாக வைத்திருக்கிறார். என் ஆவியில் எல்லாவற்றையும் தேவன் ஸ்தாபித்து வைத்திருக்கிறார். என் ஆவியில் இருக்கும்போது நான் இவை எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள முடிகிறது. ஜீவன், பிரமாணம், சமாதானம், மரணம் ஆகியவைகளுக்கு உணர்வு நிலை இருக்கிறது. இந்த உணர்வு நிலையிலிருந்து எழும்பக்கூடிய உணர்வுகள் எல்லாம் ஆவியின் உணர்வுகளாக இருக்கின்றன. இந்த ஆவியின் உணர்வுகள் மூலமாக நான் ஆவியில் இருக்கிறேனா, ஆவியில் நடக்கிறேனா, அல்லது மாம்சத்தில் ஆத்மாவில் இருக்கிறேனா, மாம்சத்தில் இருக்கிறேனா என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். எனவே இந்த உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்கு தேவன் தாமே நம்மை நடத்துவாராக. இந்த உணர்வுகளை புரிந்து கொண்டு நாம் நம்முடைய வாழ்க்கை ஓட்டத்தை ஓடுவோமாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட்.